Okay. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's a great joy for me to stand before you with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு நான் மீண்டும் மகிழ்ச்சியுள்ளவனாய் இருக்கிறேன். I was riding my bike and going on the road. என்னுடைய பைக்கை நான் ஓட்டிக்கொண்டு நான் சாலையிலே போய் கொண்டிருந்தேன். Suddenly I had to brake very hard and almost crashed my bike. நான் உடனடியாக நான் என்னுடைய பைக்கை நிறுத்தும் போது அது விபத்து நடக்கிற ரீதியில் வந்துவிட்டது. It was not because there was, the road was very bad. அது சாலை எதுவோ ஆபத்தாகவோ மோசமாகவோ இருக்கிறது என்பது காரணத்தினால அல்ல. I was riding with my eldest son in the bike. நான் பைக்ல என்னுடைய பெரிய மகனை அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்தேன். He was studying in UKG. அவர் யூகேஜி படித்துக் கொண்டிருந்த பொழுது I am taking him back home. அவரை நான் மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போகிற சமயத்தில் நடந்தது. I think it was around 2000 or 2003 or so. 2000 அல்லது 2003 வருடத்தில் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். And the person who behind me braked very hard. He shouted at me and all those things. நான் வேகமாக பிரேக் போட்டதில்லை, முன்னாடி இடித்து அவங்க என்னை திட்டி ஒரு சில சம்பவங்கள் நடந்தது, சூழ்நிலைகள் நடந்தது. I was talking with my son and going back home. நான் என்னுடைய மகனோடு கூட பேசிக்கொண்டு வீட்டுக்கு நான் போய் கொண்டிருந்தேன். The usual father son. I don't know how it is in your family. உங்களுடைய குடும்பத்தில் எப்படின்னு தெரியல. பொதுவாகவே நான் என்னுடைய மகனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவனமாக அப்பா மகன் பேசுகிறவனமாக நான் பேசிக்கொண்டு போய் கொண்டிருந்தேன். Study very hard. நீ நன்றாக கடினமாய் படிக்க வேண்டும். You should be the best. Get first rank in the class. நீ வகுப்புல முதல் மாணவனாக நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். Then only you will be successful in life. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி உள்ளவனாய் வருவாய். I am a new father. Okay, that's my first son. அது என்னுடைய அப்பா ஸ்தலத்துல வந்ததான அந்த நாட்கள், அது முதல் மகனாக அவன் இருக்கிறான். அந்த சந்தோஷத்தினால நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So I was thinking about me and my father. நான் என்னை பற்றி யோசித்து என்னுடைய அப்பாவை பற்றி பேசிட்டு இருக்கேன். My father, I don't talk anything with him actually. நான் என் அப்பாவோடு கூட பேசும்போது நான் எதையுமே பேசுறது இல்ல. Very reverential fear. You don't talk directly to him. என்னுடைய அப்பாவோடு கூட ஒரு மரியாதை கலந்த ஒரு பயத்தோடு இருந்தது. அது நேரடியாக என் அப்பாவோடு கூட நான் பேசினது இல்லை, அப்படி பேச முடியாது. We never go and ask anything from my dad actually. நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டு இதையாக கேட்க கூட நான் நான் கேட்டதில்லை. If I want a pencil or pen, I tell my mother, and my mother used to go and tell. எனக்கு ஒரு பென்சிலோ அல்லது பென்னோ வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த அம்மாவின் மூலமாக தான் நான் அப்பாவிடத்துல போய் வாங்க வேண்டும். So that was my father. அதுதான் என்னுடைய அப்பாவுடைய சூழ்நிலை எனக்கும் அப்பாவுக்கும் இருந்தது. So I was also thinking maybe I will same kind of father. ஒருவேளை நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அப்பா போல நானே இருக்கிற போல. Whatever I say, he will say yes. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அவன் எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லுவான். And like that, I thought it is a one-way conversation. No, everything he say yeah like that. அது ஒரு பக்கமாக சொல்லுகிறதான உரையாடலை போன்று நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவன் எல்லாத்துக்கும் ஆமாம் என்று சொல்லி ஆமோதித்துக் கொண்டே இருப்பான் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். But the reason for my heart breaking was, அன்னைக்கு என்னுடைய இருதயம் உடைந்ததுக்கான காரணம், the reason அன்னைக்கு நான் பிரேக் பண்றதுக்கான உடனடியாக நான் பிரேக் பண்றதுக்கான காரணம், he asked me a question back. அவன் எனக்கு திருப்பி ஒரு கேள்வியை கேட்டான். What is the question? என்ன கேள்வி தெரியுமா? He said, when you studied in school, did you get first rank? நீங்க ஸ்கூல் படிக்கும் போது முதல் மதிப்பெண் பெற்றீங்களா? I never got first rank in my whole school. என்னுடைய முழு பள்ளிக்கூடத்திலேயே நான் முதல் மதிப்பெண் பெற்றதில்லை. And I am talking to him as though he does not know anything, and I am telling him you study, get first rank and all this. நான் அவனுக்கு எதுவுமே தெரியாதது போன்று நான் எல்லாவற்றையும் முதல் மதிப்பெண் எடுக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். And I never expected that he will talk back to me. நான் ஒருபோதும் அவன் இப்படி திரும்பி இடத்துல கேள்வி கேட்பான் என்பதை நான் எதிர்பார்த்ததே இல்லை. When he said, did you get first rank in school? நீங்க படிக்கும் போது உங்க பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்தீங்களா அப்படின்னு அவன் என்ன கேட்கும் போது, I lost everything. I put my brake so hard. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு உடனடியாக பைக்கோடைய பிரேக் போட்டேன். That is when I realized, அங்கதான் நான் உணர்ந்தேன், being a father is a very big challenge. அந்த தகப்பனா இருப்பது ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கிறது. I can't just talk to him. அவன் ஏதோ பேச முடியாது. I have to live like that. நான் அப்படி வாழ வேண்டும். That was a very big realization I had on that day. அந்த நாளில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் எனக்கு கிடைத்தது. It's not just one way talking. இது ஒரு பக்கம் பேசுவது அல்ல. It is something that is beyond that.
அதுக்கும் மேலான ஒரு காரியமாக அந்த காரியங்கள் இருக்கிறது. And that question, you know, I am talking something that happened 20 years. My son is now 26, 27 years old. இப்பொழுது என் பையன் 27 வயசுல இருக்கிறாரு. நான் சொல்வது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமாக இருக்கும். Okay, and he is also married now. இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. I can remember that incident as though it happened yesterday. நேற்று தினத்தில் நடந்தது போல அந்த சூழ்நிலை, அந்த சம்பவமானது இன்றைக்கும் என்னுடைய மனதில் இருக்கிறது. Okay, so you know, such things really shake your life, right? இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை உண்மையில் குலுக்குகிறது இல்லையா? Now, when you look at the world today, இன்னைக்கு உலகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது there is one big question that is there for all mankind. எல்லா மனித குலத்துக்கும் ஒரு கேள்வியானது கொடுக்கப்படுகிறது. That question is, how can I approach God? நான் தேவனை எப்படி சந்திப்பது? I am a sinful person. நான் பாவம் உள்ள ஒரு மனிதன். How can I go near a holy God? நான் பரிசுத்தமுள்ள தேவன் அண்டையில் நான் எப்படி போவது? I am a finite person. How can I reach the infinite person? நான் ஒரு குறையுள்ள மனிதன். பரிபூரணமான கடவுளிடத்தில் எப்படி நான் போக முடியும்? I am a guilty sinner. How can I stand before the holy judge? நான் குற்றமுள்ளதான பாவம் செய்த ஒரு மனிதனாய் இருக்கிறேன். நீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் நான் எப்படி போக முடியும்? This is a question in all religions. இது எல்லா மதத்திலும் இருக்கிறதான கேள்வியா இருக்கிறது. And all people have different ways to address that. இதற்கு எல்லா மதத்திலும் வித்தியாசமான பதில்கள் வழிகளை வைத்திருக்கிறார்கள். Some people say, you know, you do good works. சில மக்கள் சொல்கிறார்கள் நற்கிரியைகளை செய்யுங்கள். Now, how good is good actually? நற்கிரியைகள் என்று சொன்னால் எவ்வளவு செய்தால் அது நற்கிரியைகளா இருக்கும்? Who decides that? யார் அதை தீர்மானம் செய்வது? Which is that high level that if you cross that above, that is good for God. நற்கிரியைகள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அதை செய்ய வேண்டும், அப்படி என்றால் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில எவ்வளவு தூரமாக அதை செய்ய வேண்டும். For people to people, good differs, right? மக்களுக்கு அது நல்லது நற்கிரியைகள் என்பது வித்தியாசப்படுகிறது இல்லையா? Some people do most evil thing and they think that is they are doing good for God. சில பேர் மிக மோசமான விஷயங்களை செய்வாங்க, ஆனா அவங்க நினைக்கிறது என்னன்னா இதுதான் நான் தேவனுக்கு செய்கிற மிக நல்ல காரியம். They kill people and then they say they are doing it for God. அவர்கள் மனிதர்களை கொல்லுகிறார்கள், சொல்லுவது எதற்கு? நான் கடவுளுக்காக செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். So who decides what is good? அப்படி என்றால் எது நல்லது என்று சொல்லி யார் தீர்மானம் செய்வது? So people think that if I do good, you know, I will. They don't really know what is that. அவ மக்கள் சொல்றாங்க நான் நல்லது செஞ்சா அப்படின்னு சொன்னா கடவுள்கிட்ட போயிடுவேன். அப்படின்னா நல்லதை யார் வரையறுப்பது? And then some people have religious rituals that they do. சில மக்கள் இந்த மத ரீதியான சடங்காச்சாரங்களை செய்கிறார்கள். You know, they do many things and think that if I do something, God will get pleased. நான் மத ரீதியாக அநேக காரியங்களை செய்தால் தேவன் அதை கடவுள் அதுக்கு பிரியப்பட்டு என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். You know, that is because they don't know who the real God is. அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன உண்மையான தெய்வம் யார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாததனால் தான் இது நடக்கிறது. What is God expecting from us? They don't know, and that is why they do that. தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தெரியாததனால் தான் அவங்க இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். Some people, they torture their own bodies thinking that will please God. சில பேர் தங்களுடைய சொந்த சரீரத்தை அதிகமாய் வருத்திக் கொள்வதனால் கடவுள் என்னிடத்தில் பிரியப்படுவார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். They think that, you know, when I get pain, God is pleased, and you know, God, that is a good thing for God. நான் ஒரு வலியை என்னுடைய சரீரத்தில் அனுபவித்தால் அது கடவுளுக்கு பிரியமாய் இருக்கும், இப்படி கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். Even there, if you think, you know, how much pain, what is the level that tilts me where God says, okay, this is better than that. அந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த அளவுக்கு வலியை நான் பொறுத்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு வேதனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி யார் நிர்ணயம் செய்வது? இந்த கடவுளுக்கு அது பிரியமா இருக்குமா என்று சொல்லி யார் நிர்ணயம் செய்வது? Now all these questions are there. இப்படி அநேக கேள்விகள் இருக்கிறது. But you know, God had a solution for this. ஆனா இதற்கு எல்லாருக்குமே தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. You know, God started the system of sacrifice. தேவன் இந்த பலி மார்க்கங்களை வைத்திருந்தார் இல்லையா? பலிகளை வைத்திருந்தார். Let us turn to Leviticus chapter 1. லேவியராக புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Read verse 2 and 3. 2-3 வசனங்களை வாசிக்கலாம். Leviticus chapter 1 verse 2 and 3. லேவியராக புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவன் செலுத்துவது மாட்டு
Okay. Here we see that it will be accepted by God. இங்க நாம் பார்க்கிறோம் அது தேவனால் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படும்படியாக. Look at verse 2. இந்த இரண்டாவது வசனத்தை பாருங்கள். In English it says, if any man of you bring an offering unto the Lord. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால். Actually, in the original Hebrew, பொதுவாக இந்த எபிரேய மொழியிலே there is a small variation in that word. The word you is coming later, not in the beginning. இந்த உங்களில் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில முதலாவது வரவில்லை, பிற்பாடு வருகிறது. I will read it in English like this. நான் ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறேன். Actually, in the Bible it says, if any man of you bring an offering unto the Lord. எப்படி இருக்கிறது? உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் தான் என்பதுதான் பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. But in the Hebrew, ஆனால் எபிரேய மொழியிலே when one offers a sacrifice of you unto the Lord. ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த உங்களில் வந்தால், ஒருவன் தன்னை பலியாக கொடுக்க கர்த்தரிடத்தில் வந்தார். ஓகே, ஒருவன் தன்னை பலியாக கர்த்தருக்கு கொடுக்க வந்தால். ஓகே, did you understand that? உங்களுக்கு புரியுதுங்களா? That is two different meanings. இது இரண்டு அர்த்தம் கொள்ளக்கூடியதான வாக்கியங்கள். The word you, that is you, is coming later in the Hebrew order. உங்களில் என்கிறதான இந்த வார்த்தை எபிரேய மொழியினுடைய அடிப்படையில பிற்பாடு வருகிறதை நாம் பார்க்க முடியும். When one offers a sacrifice of you unto the Lord. ஒருவன் தன்னையே பலியாக கர்த்தருக்கு செலுத்த வந்தால், you have to bring something from the herd or the flock and give it an offering. நீங்கள் காளையையோ அல்லது ஆடையோ வேறு ஏதாவதையோ பறவையோ நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். See, imagine you have many lambs, okay? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இடத்துல அநேக ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறது. And you are preparing few lambs for sacrifice to give unto the Lord. ஒரு சில ஆட்டுக்குட்டிகளை தேவனுக்காக நீங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறீர்கள். Okay, it has to be 1 year old. அது வந்து ஒரு வருடம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், ஒரு வயதானதாக இருக்க வேண்டும். It should be a male. அது ஆணாக இருக்க வேண்டும். So from the day it is born, அந்த பிறந்ததான அந்த நாளிலிருந்து you are giving extra care for few lambs so that one day when it has become 1 year you are going to give that lamb. So ஒரு சில ஆட்டுக்குட்டிகளுக்கு மாத்திரம் நீங்கள் அதிகமாய் கவனம் செலுத்துகிறீர்கள். ஏனென்றால் ஒரு வருடத்துக்கு பிறகு அதை கர்த்தருக்கு என்று பலி செலுத்துவதற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். Okay, so you are giving some very special care. அப்படி என்றால் நீங்கள் விசேஷித்ததான அக்கறை அதற்கு கொடுக்கிறீர்கள். You may even call that some name. அதற்கு நீங்கள் ஒரு சில பெயர்களை வைத்து கூட அழைக்கிறீர்கள். Right, you will call that name and like that you have a bond with that. So நீங்கள் ஒரு சில பெயர்களை வைத்து செல்லமாக அந்த அழைத்து நீங்கள் அதனோடு கூட ஒரு உறவு முறையாக வைத்திருக்கிறீர்கள். You may give some special food also. நீங்கள் அதற்கு ஒரு விசேஷித்தமான ஆகாரங்களை கொடுக்கிறீர்கள். Okay, so like that you are bringing so that when you give it to God it should be the best and then God will accept it. So இப்படி நீங்கள் விசேஷித்த அக்கறை கொடுத்து தேவனுக்கு என்று கொடுப்பதனாலே அது மிகுந்த விசேஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். Now when that lamb becomes 1 year old, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியானது ஒரு வருடம் நிறைந்த பிறகு you are very attached to the lamb. அந்த ஆட்டுக்குட்டியோடு நீங்கள் அந்த உடன்பட்டு இருக்கிறீர்கள், right? இல்லையா? You are almost bonded with him. நீங்கள் மிக நெருக்கமான வகையில் அதோடு இணைந்து இருக்கிறீர்கள். Every day you are calling name, playing with that, that kind of a bond. அது பேரை கூப்பிட்டு அழைத்து அதோடு கூட விளையாடி இப்படி அதோடு கூட இணைந்து இருக்கிறீர்கள். Now when you go and put that lamp on the altar, அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது you are not only offering that lamb, நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை மாத்திரம் பலி செலுத்துவதில்லை, you are offering yourself in that place. நீங்கள் உங்களையும் கூட அந்த இடத்தில் பலியாக வைக்கிறீர்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? That is the original meaning. அதுதான் அந்த எபிரேய எழுத்தினுடையதான ஆரம்பமான மூல அர்த்தமாய் இருக்கிறது. When one offers a sacrifice of you unto the Lord, உங்களில் ஒருவன் தன்னையே பலியாக கர்த்தருக்கு செலுத்த வந்தால், when you put that lamp on that offering அந்த பலிபீடத்தின் மேலே ஒருவன் காணிக்கையாக பலியாக ஒன்றை வைக்கும் பொழுது that lamp is very attached with you. அது உங்களோடு கூட இணைந்த சார்ந்ததாக இருக்கிறது. You called names, you were one whole year
playing with that lamb, it is almost very close friend with you. நீங்கள் அதற்கு பெயர் வைத்து அழைத்து அதோடு கூட விளையாடி உங்களுக்கு நெருங்கிய நண்பரை போல அந்த ஆடு மாறி இருக்கிறது. That means you are offering yourself first in that altar. அப்படி என்றால் நீங்கள் முதலாவது உங்களை தானே அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கிறீர்கள். Then only you are putting it together. அதன் பிறகுதான் அந்த ஆட்டுக்குட்டியை வைக்கிறீர்கள். Maybe the altar, the lamb you put it on some other day. ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டியை வேறொரு நாளிலே வைக்கிறீர்கள். But 1 week before itself you are thinking, oh, this lamb is going to go. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி போதே, இந்த ஆட்டுக்குட்டி போகுதே என்று சொல்லி உங்களுக்குள்ள ஏற்படும். That means you put yourself on the altar 1 week back. அப்படி என்றால் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே உங்களை நீங்களே பலிபீடத்தில் வைக்கிறீர்கள். That is real offering. அதுதான் உண்மையான பலிபீடம். That is the real sacrifice. அதுதான் உண்மையான பலியா இருக்கிறது. If you cannot put yourself on this altar, that is not a real sacrifice. உங்களை நீங்களே அந்த பலிபீடத்தின் மேல் வைக்காவிட்டால் அது உண்மையான பலியா இருக்காது. When God put his son on the cross, தேவன் தன்னுடைய குமாரனை அந்த பலிபீடத்தின் மேல் சிலுவையின் மேல் வைக்கும் பொழுது he was also in that altar, right? அவரும் கூட அந்த சிலுவையிலே பலிபீடத்தில் தானே இருந்தார். That is why he cried, my God, why did you? அதனால்தான் அவர் சிலுவையிலே கதறினார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். Now come back to this passage. இந்த பகுதிக்கு திரும்பி வாருங்கள். Now God is giving a way how to approach God. தேவன் தன்னிடத்தில் வரும்படியாக ஒரு வழிவாசலை திறந்தருளுகிறார். You bring a sacrifice. நீங்கள் ஒரு பலியை கொண்டு வருகிறீர்கள். It can be from the herd or the flock or cattle. அது ஒருவேளை மாட்டு மந்தையில் இருந்து எடுக்கலாம் அல்லது ஆட்டு மந்தையில் இருந்து எடுக்கலாம். Even it can be birds also. அது பறவையாக கூட இருக்கலாம். But it has to be blemishless, no fault in that. அது குற்றம் இல்லாத பழுதற்ற ஒன்றாய் இருக்க வேண்டும். Now remember this sacrifice. இந்த பலியை குறித்து இப்படி யோசிச்சு பாருங்க. What all things are there? என்னெல்லாம் அங்க இருக்கிறது? Number 1. முதலாவது, there is a sinner who is coming. He wants forgiveness for sin. அங்கே முதலாவது ஒரு பாவி வருகிறான். அந்த பாவிக்கு தன்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்க வேண்டும். He did something wrong. அவன் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறான். Now he realizes I have to go to God and get repentant. இப்பொழுது அவர் உணர்ந்து விட்டான், நான் தேவனிடத்திலே சென்று மனம் திரும்ப வேண்டும். So when the sacrifice is happening, one sinner is there. அங்கே பலியானது நடைபெறும் பொழுது அங்கே ஒரு பாவி இருக்கிறார். Secondly, இரண்டாவதாக there is an offering. That is a lamb or whatever it is. அங்கே ஒரு பலியானது ஆட்டுக்குட்டியோ வேறு எதுவோ மிருகமோ பறவையோ ஒன்று இருக்கிறது. Then this person, the sinner, lays his hand on that offering. அதன் பிறகு அந்த பாவியானவர் தன்னுடைய கரத்தை தன்னுடைய கை அதன் மேல் அந்த பலியின் மேல் வைக்கிறார். So he is transferring all his iniquities on that offering. தன்னுடைய எல்லா விதமான குற்றத்தையும் மீறுதல்களை எல்லாவற்றையும் அதன் மேல் கடத்துகிறான் என்பதை பார்க்கிறோம். Fourthly, நான்காவதாக this offering has to be killed. இந்த பலியானது கொல்லப்பட வேண்டும். And then there is a priest here. அதன் பிறகு அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறார். At least 5 things are there. குறைந்தபட்சம் 5 காரியங்களாவது இருக்கிறது. Sinner is there. பாவி இருக்கிறார். The offering is there. அங்க பலியானது இருக்கிறது. He is laying his hand. அவருடைய கையை அதன் மேல் கரத்தின் மேல் வைக்கிறார். The offering is killed. அங்கே பலியானது கொல்லப்படுகிறது. There is a priest there. அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறார். Now why this system is there? ஏன் இப்படிப்பட்ட முறையானது இருக்கிறது? It is a shadow of things to come also. இது வரப்போகிற காரியத்தினுடைய நிழலா இருக்கிறது. Okay. Now when you come to Malachi chapter 1, மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. read verse 6 to 8. 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Malachi chapter 1. மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் from verse 6 to 8. 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையுமாக. Seven, eight. 7, 8.
Okay, now here is a complaint from God. இங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. He is saying that you are bringing defiled offering. இங்கே நீங்கள் பழுதற்றதை பழுதான ஒன்றை கொண்டு வருகிறீர்கள். And then he's saying you are bringing it, and then you are saying it is that it is not defiled. நீங்கள் கொண்டு வந்துட்டு அது பழுதற்றது, அது பொல்லா பல்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை சொல்லுகிறீர்கள். And the Lord is saying, தேவன் சொல்லுகிறார், you are bringing lame and blind and things which is not good. நீங்கள் முடமானதையும் நோயுற்றதையும் கொண்டு வருகிறீர்கள். He is saying, if you can you go and give this to your governor? நீங்கள் இதை கொண்டு போய் உடைய அரசாங்கத்துடைய அதிபதிக்கு கொடுக்க முடியுமா? They will not accept it. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். But you are bringing it to me. ஆனால் நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வருகிறீர்கள். And then you are saying that this is right. நீங்கள் சொல்லுகிறீர்கள், கொண்டு வந்து விட்டு சொல்லுகிறீர்கள், இது சரியானதுதான் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள். Now who is bringing this? யார் இதை கொண்டு வருகிறது? Who is bringing? யார் இதை கொண்டு வருகிறது இந்த பலியை? Yeah? The people of Israel are bringing this. இஸ்ரவேலின் மக்கள் கொண்டு வருகிறார்கள். But to whom God is complaining? ஆனால் தேவன் யாரிடத்தில் குற்றம் சொல்லுகிறார்? Yeah? No, to the priest. ஆசாரியனிடத்தில் குற்றம் சொல்லுகிறார். People of Israel are bringing all these kind of offerings. இஸ்ரவேல் ஜனங்கள் இது எல்லா விதமான இப்படிப்பட்ட பலிகளை கொண்டு வருகிறார்கள். But God is complaining to the priest. ஆனால் தேவன் ஆசாரியனிடத்தில் குற்றம் சாட்டுகிறார். That is what we read in verse 6. அதை தான் நாம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? O priest that despise my name. That is what he said. இங்கே ஆசாரியனாகிய உன்னை கேட்கிறேன், என்னை அசட்டை பண்ணுகிற ஆசாரியனாகிய உன்னை கேட்கிறான். Why priest? ஏன் ஆசாரியன்? People are bringing. மக்கள் தான் கொண்டு வருகிறார்கள். But priest, God is complaining. அந்த ஆசாரியனிடத்திலே கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். Okay, now we read a verse from Leviticus chapter 1, right? இங்கே லேவியராக புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசித்தோம் இல்லையா? Now come to the last chapter. கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. Leviticus chapter 27. லேவியராக புத்தகம் 27வது அதிகாரம். Read verse 11 and 12. 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அது கர்த்தருக்கு பலியிடப்பட்டிருக்கிற சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்தக் கடவன். ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்புமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்கக் கடவுள். Okay. Did you understand now? இப்ப உங்களுக்கு புரிகிறதா? People are bringing whatever they want. மக்கள் அவர்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை கொண்டு வராங்க. But to whom they have to bring? ஆனால் யாரிடத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டும்? Priest. ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். Priest should value it. ஆசாரியன் அதை மதிப்பிட வேண்டும். Only if it is good, he should offer. அவன் நல்லது என்று சொல்லி கண்டால் மட்டும் தான் அதை பலி செலுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். Why? ஏன்? Only then God will accept. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். We read in chapter 1, right? அதை தான் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். It should be male 1 year without blemish, then God will accept. அது ஒரு வயதான ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், அது பழுதற்றதா இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியும். Okay? சரியா? So we see that the priest has to examine this. இங்கே நாம் பார்க்கிறது ஆசாரியன் அதை மதிப்பிட வேண்டும். Let me ask you a question. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். There is a sinner, இங்கே பாவி இருக்கிறார், there is an offering, அங்கே ஒரு பலியும் இருக்கிறது, and the priest is there. இங்கே ஆசாரியனும் இருக்கிறார். If you are God, நீங்கள் தேவனா இருந்தால் who will you examine? நீங்கள் யாரை மதிப்பீடு செய்வீர்கள்? A sinner is coming, பாவி வருகிறார், okay? He's சரியா? bringing an offering. அவன் ஒரு பலியை கொண்டு வருகிறார், The priest is here. இங்கே ஆசாரியன் இருக்கிறார். Now, if you are God, who will you examine? இப்போ நீங்க தேவனா இருந்தால் நீங்கள் யாரை பரிசோதிப்பீர்கள், மதிப்பீடு செய்வீர்கள்? Who will you examine? யாரை மதிப்பீடு செய்வீர்கள்? Huh? Huh? No, who will you examine? நீங்கள் யாரை பரிசோதிப்பீங்க, மதிப்பீடு செய்வீர்கள்? Now, the sinner, பாவியை தான் பரிசோதிப்போம், right? சரியா? The priest is standing, அங்கே ஆசாரியன் நின்று கொண்டிருக்கிறார், the sinner is coming. பாவி வருகிறார். What you will do? நீங்க என்ன செய்வீங்க? Why did you do this? நீ ஏன் இதை செய்தாய்? Don't you know this is wrong? ஏன் இது ஒரு தப்புன்னு உனக்கு தெரியாதா? It is not written in the Bible. இது வேதாகமத்தில் எழுதப்படவில்லையா? How many times you have done this? எத்தனை முறை இதை செய்திருக்கிறாய்? Last week also you came, நான் போன வாரம் நீ இதுதான் வந்த, right? சரியா? If we were God, we will examine like that. நாம தேவனா இருந்தோம் என்று சொன்னால் இப்படிதான் நாம் பரிசோதிப்போம், Right or not? சரியா இல்லையா? But who is God examining here? ஆனால் இங்கே தேவன் யாரை பரிசோதிக்கிறார், மதிப்பிடுகிறார்? Huh? No. இல்லை.
எதை மதிப்பீடு செய்கிறார்? Huh? No. பலி Huh? Bali. பலியை மதிப்பீடு செய்கிறார். Did you understand? உங்களுக்கு புரியுதுங்களா? God is not asking the sinner. தேவன் பாவியிடத்திலே கேட்கவில்லை. God is not examining the sinner at all. தேவன் பாவியையே மதிப்பீடு செய்யவே இல்லை. He is only checking the offering. அவர் பலியை மாத்திரம் தான் பரிசோதிக்கிறார். This is so great. இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. When you go to God, நீங்கள் தேவனிடத்துல போனீங்க அப்படின்னு சொன்னா, suppose God examines you. ஒருவேளை தேவன் உங்களை மதிப்பீடு செய்கிறார். Will you pass? நீங்கள் அந்த தேர்ச்சி பெறுவீர்களா? Will you pass? நீங்கள் அதை தேர்ச்சி பெறுவீர்களா? You leave yourself, okay? நீங்கள் உங்களை விட்டுருங்க. From beginning mankind till now, will anybody pass? மனித குலத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் யாராவது தேவனுடைய சமூகத்துல தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களா? Nobody can. யாருமே இல்லை. God never examined the sinner. தேவன் ஒருபோதும் பாவியை மதிப்பீடு செய்ததில்லை. God examines the offering. தேவன் பலியை மாத்திரம் தான் பரிசோதிக்கிறார். If the offering is good, இந்த பலியானது நன்றாய் இருக்கும் பட்சத்தில் sinner is accepted. அங்கே பாவியானவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். Did you understand that? உங்களுக்கு புரியுதுங்களா? What a great grace of God. எவ்வளவு பெரிய அருமையான தேவனுடைய கிருபையை பாருங்க. How much God loves me. தேவன் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். How much God loves you. உங்களை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். Because if sinner was examined, nobody will pass. பாவியானவன் மதிப்பீடு செய்யப்படுவான் என்று சொன்னால் ஒருவரும் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. But if the offering is accepted, ஆனால் அங்கே அந்த பலியானது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் the sinner is accepted. அங்கே பாவியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். Who's the lamb? யார் இங்கே ஆடு? ஆட்டுக்குட்டி. In John chapter 1 we read, யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? behold the lamb of God இதோ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, that taketh the sin of the whole world. முழு உலகத்துடைய பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி. That lamb was examined. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியானது மதிப்பீடு செய்யப்பட்டது. Examined by Satan. சாத்தானாலும் மதிப்பீடு செய்யப்பட்டது. 40 days in the wilderness. 40 நாட்கள் வனாந்தரத்திலே. And then he's testing. அங்கே அவர் பரிசோதிக்கிறார். Who? யார்? The offering. அங்கே பலியை. And he passed it. அவர் தேர்ச்சி பெற்றார். And then religious leaders are examining. அங்கே மத தலைவர்கள் எல்லாரும் அவரை பரிசோதிக்கிறார்கள், மதிப்பீடு செய்கிறார்கள். Pharisees and Sadducees, they are all examining. பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் அவரை மதிப்பீடு செய்கிறார்கள். Pilate examined. அங்கே பிலாத்து மதிப்பீடு செய்கிறார். He said, I find no fault in it. அவர் சொன்னாரு, நான் இடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை. I don't see any reason for death in him. அவருடைய மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றத்தை நான் பார்க்கவில்லை. And then the criminal the thief who is on the other side is saying, அங்கே சிலுவையில் அறையப்பட்டதான இன்னொரு கள்ளன் சொல்லுகிறார், we indeed justly, for we receive the due rewards for what our deeds. நாம் செய்த தவறுக்கு ஏற்ற வந்த தண்டனை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். But this man has done nothing wrong. ஆனால் இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லையே. He was examining him. அவர் அங்கேயும் கூட அவன் அங்கே மதிப்பீடு செய்கிறான். Blemishless. அங்கே குற்றமில்லாதவராய் இருக்கிறார். Perfect. அது பரிபூர்ணமானவராய் இருக்கிறார். The centurion saw and said, அங்கே நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொல்லுகிறார், certainly this is the righteous. இதோ நீதிமானாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். And what does the father say? அங்கே பிதாவானவர் என்ன சொன்னார்? This is my beloved son. என்னுடைய ஒரு எனக்கு பிரியமான குமாரன் என்று நேச குமாரன் என்று சொன்னார். When we went to God, நாம் தேவனிடத்திலே போனோம் என்றால், for repentance, நாம் மனம் திரும்புவதற்காக God didn't examine us. தேவன் நம்மை பரிசோதிப்பது இல்லை. God examined our sacrifice. தேவன் பலியை தான் அந்த மதிப்பீடு செய்கிறார். Who was our sacrifice? நம்முடைய பலியானது யாரா இருக்கிறது? Lord Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Perfect sacrifice. பரிபூரணமான பலியாய் இருக்கிறார். No blemish in that. அங்கே அவரிடத்துல எந்த விதமான பழுதும் இல்லை. If a person takes any other sacrifice, ஒரு மனிதன் வேற ஏதாவது பலியை கொண்டு வருவான் என்றால், will God accept? தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? Nobody. இல்லை. Nobody is as perfect as the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல பரிபூர்ணமானது எதுவும் இல்லை. That was our sacrifice. அதுதான் நம்முடைய பலியா இருக்கிறது. Not because we were good, okay? நாம் நல்லவர்களா இருக்கிறதுனால இல்லைங்க. If we were examined, நாம மதிப்பீடு செய்யப்படுவோம் என்றால், nobody would have passed. நாம் யாருமே அதை தேர்ச்சி பெற முடியாது. Everybody would have gone to hell. நாம் எல்லாருமே நரகத்துக்கு தான் போயிருப்போம். But praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God did not examine me. தேவன் என்னை மதிப்பீடு செய்யவில்லை. God is examining the sacrifice. தேவன் பலியை தான் மதிப்பீடு செய்கிறார்.
Think about a sinner who is going to hell. நரகத்துக்கு போகிறதான ஒரு பாதையை பற்றி யோசிச்சு பாருங்க. In his whole life, அவருடைய வாழ்நாள் முழுவதும் he is thinking God is examining me. தேவன் என்னை தான் மதிப்பீடு செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார். So he is doing good work. அவன் நிறைய நற்கிரிகளை செய்கிறான். He is harming himself. அவன் தன்னை தானே வருத்திக் கொள்ளுகிறான். You go and ask him, அவனை போய் கேளுங்க, why are you doing this? ஏன் இதெல்லாம் செய்யற? God, I want, God is checking me. தேவனை நீ பரிசோதித்து பார்க்கிறாரு. I want God to say yes to me. தேவன் எனக்கு ஆமான்னு சொல்லி எனக்கு ஒத்துக்கணும், அதுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன். And then when he goes to hell, நரகத்துக்கு போகும் பொழுது, and then he finds out, அங்குதான் கண்டுபிடிக்கிறார், it was not me. ஐயோ இது என்னை சார்ந்தது அல்ல. It was it was God who is being examined. இது தேவன் தான் அங்கே மதிப்பீடு செய்கிறார், not me. நீ என்னை அல்ல. And how painful hell will be, think about it. அப்படி என்றால் நரகத்தில் அவருடைய வேதனை எவ்வளவா இருக்கும் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. And then we are in heaven. நாம் பரலோகத்தில் இருக்கிறோம். We didn't do anything. நாம் எதையுமே செய்யல. We just trusted, believed. நாம் தேவனை மாத்திரம் நம்பி விசுவாசிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். What did we do? நாம் என்ன செய்தோம்? We only took that offering. நாம் அந்த பலியை எடுத்துக்கொண்டு போனோம், ஏற்றுக்கொண்டோம். That's all. அவ்வளவுதான். That was a perfect sacrifice. அது பரிபூர்ணமான பலியா இருக்கிறது. How great is our God. எவ்வளவு பெரிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். Not because we were good, நாம் நல்லவர்களா இருப்பதனால அல்ல, but He. அவர். And we see that, God is loving us so much. Now, nobody else can create a salvation like this, right? தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் வழியை வேறு யாராலும் உருவாக்கி தர முடியாது இல்லையா? Only God can do it. தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். And that is why Christianity is very unique. அதனால் தான் கிறிஸ்தவமானது தனித்துவம் உள்ளதா இருக்கிறது. Why? ஏன்? God has accepted us. என தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Now think about this. இதை யோசித்து பாருங்க. See, suppose in the whole world the religions are working like this. இந்த முழு உலகமோ அந்த மதங்கள் எல்லாம் இப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. What they do? அவங்க என்ன செய்கிறார்கள்? It is like studying in a college. இது ஒரு கல்லூரியில் படிப்பதை போன்றது. Okay. சரியா? Suppose you are going to study for medicine. நீங்கள் ஒரு மருத்துவத்துக்காக படிக்க போகிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். Okay. Can everybody study? எல்லாராலும் படிக்க முடியுமா? How to enter into the college? அப்படின்னா கல்லூரிக்குள்ள எப்படி நுழைவது? What you should do? நீங்கள் என்ன செய்யணும்? கல்லூரிக்குள்ள போய் படிக்கணும்னா மருத்துவ கல்லூரிக்கு entrance exam. நுழைவுத் தேர்வு எழுதணும். Okay. எழுதணும் போதுமா? பாஸ் ஆகும். நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி பெறணும். Okay. So the world religion is like that. இந்த உலகத்தினுடைய மதங்களும் அப்படிதான். If you have to enter, நீங்கள் உள்ளே நுழையணும் அப்படின்னு சொன்னா there is a gate there. அங்க ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறது. You have to go through that. அந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். Okay. Now you entered. You passed the entrance exam. நீங்கள் நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். First day you are going to the college. முதல் நாள்ல கல்லூரிக்கு போறீங்க. Can you tell I am a doctor? நீங்க முதல் நாள்ல போகும்போது நான் ஒரு மருத்துவர் என்று சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? Why? ஏன்? You passed the entrance exam, no? நீங்க நுழைவுத் தேர்வுல தான் தேர்ச்சி பெற்றுட்டீங்க இல்லையா? Can you call yourself a doctor? அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களை நீங்களே மருத்துவர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொள்ள முடியுமா? No. Why? இல்லை. ஏன்? Okay. சரி, நான் டாக்டர் பேர்ல டாக்டர் வரணும். For that you tell me. பேர்ல எனக்கு முன்னாடி டாக்டர் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணி. Yeah? What is needed? அங்க என்ன தேவையா இருக்கிறது? Pass what? எதுல தேர்ச்சி பெறணும்? Final exam you have to pass. கடைசி தேர்வுல நான் பாஸ் பண்ணணும். Now did you see this? இத நீங்க புரிஞ்சு கொள்ள முடியுதா? When you enter there is a gate. இங்க நீங்கள் நுழையும் பொழுது ஒரு தேர்வு இருக்கிறது. Entrance test. அங்கே முதலாவது நுழைவு தேர்வு. When you get inside, உள்ளே நுழைந்த பிறகு you cannot call yourself doctor. நீங்கள் உங்களை மருத்துவர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொள்ள முடியாது. Final test is there. இங்க கடைசி தேர்வு என்று சொல்லி இருக்கிறது. Only after you get this side you will get. இந்த இறுதி தேர்வுக்கு பிறகுதான் உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். Now if you ask people who are following other religion, நீங்கள் மற்ற மதத்திலே இருக்கிறவங்க நீங்கள் கேளுங்கள், are you sure you will go to heaven? நீங்கள் நிச்சயமா பரலோகத்துக்கு போயிருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா? What they will say? அவங்க என்ன சொல்லுவாங்க? Yeah? என்ன சொல்லுவாங்க? Will you go to heaven 100%? நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? What they will say? அவங்க என்ன சொல்லுவாங்க? Really? உண்மையா அப்படிதான் சொல்லுவாங்களா?
Everyone will say, I don't know. எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு தெரியல. I have done a lot of good things. நான் நிறைய நற்கிரிகளை செய்திருக்கிறேன். After I die, நான் மரணத்துக்கு பிறகு God will examine me. தேவன் என்னை மதிப்பீடு செய்வார். And then if I pass that test, I will go to heaven. அந்த ஒரு தேர்ச்சியிலே அந்த ஒரு பரீட்சையிலே நான் தேர்ச்சி பெற்றால் நான் மோட்சத்துக்கு போவேன். Right? சரியா? Nobody can say yes, definitely. Only we can say. வேற யாராலும் சொல்ல முடியாது நிச்சயமா நான் மோட்சத்துக்கு போவேன் என்று சொல்லி சொல்ல முடியாது. Okay? நம்மால் மட்டும்தான் சொல்ல முடியும். So any religion you go into this world, இந்த உலகத்துடைய எந்த மதத்துக்கு வேணா நீங்க போய் பாருங்க. there is an entrance, there is a final, only that you can go. அங்கே நுழைவுத் தேர்வு ஒன்று இருக்கிறது, இறுதித் தேர்வு ஒன்று இருக்கிறது. அதன் பிறகுதான் நாம் சொல்ல முடியும். But in Christianity, it is totally different. ஆனால் கிறிஸ்தவத்திலே இது முற்றிலுமாக வித்தியாசமானது. When you believe on the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது on the first day, முதல் நாளிலே you are accepted. நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டீர்கள். Did you understand that? உங்களுக்கு புரியுதுங்களா? Suppose, imagine like this. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்கள். You are going to get married. நீங்கள் திருமணமாக போகிறது உங்களுக்கு. You are a boy. நீங்கள் ஒரு பையனா இருக்கிறீங்க. So you are interested in one girl. நீங்கள் ஒரு பெண்ணிடத்துல ஆர்வமா இருக்கிறீர்கள். And then you are going and telling to her, நீங்கள் அவரிடத்துல போய் இப்படி சொல்றீங்க, for me, wife means like this. எனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். 25 conditions are there. 25 நிபந்தனைகள் இருக்கிறது. If you fulfill all this condition in 10 years, இந்த 10 வருஷத்துல இந்த 25 நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினால், on the 10th year, அந்த 10வது வருஷத்துல I will accept you as my wife. உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வேன். Will any girl accept it? அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு ஏற்றுக்கொள்வாங்களா? Sisters, tell me. நீங்க சொல்லுங்க சகோதரிகளே. You live with me. நீங்க என் கூட வாழுங்க. For 10 years, I'm going to check you. 10 வருஷமா நான் உங்களை பரிசோதிப்பேன். You have to fulfill all this condition. இந்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டே வரணும். Then I will accept you as my wife. அதன் பிறகுதான் என்னுடைய மனைவியாகவே உங்களை ஏற்றுக்கொள்வேன். Will anybody accept? யாராவது அதை ஏற்றுப்பீங்களா? If girls say to the husband, will you accept? ஒருவேளை பெண்ணானவள் ஒரு புருஷனிடத்துல இப்படி சொல்லுவாங்கன்னா அது புருஷனை ஏற்றுக்கொள்வீங்களா? No. இல்லை. When you take a vow before God, நீங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது, on that day, அந்த நாளிலே, that same day you go and ask who is that girl, அங்கே அந்த நாளிலே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண் யாருன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா what do you say? என்ன சொல்லுவீங்க? My wife. ஏன் மனைவிங்க? If you ask her, அவரிடத்துல கேளுங்கள், it's my husband. என்னுடைய கணவன். What happened? என்ன நடந்தது? Previous day? முந்தின நாள்? No. இல்ல. That is boy. அவன் ஒரு பையன், He's a girl. அவள் ஒரு பெண். But when that vow happened, ஆனால் அந்த உடன்படிக்கை செய்த பிறகு same day they are accepted. அதே நாளிலே அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். Right? சரியா? God is also like that. தேவனும் அப்படிதானே. We are bride and bridegroom. That's a relationship. நாம் மணவாளனாக அவர் இருக்கிறார். When we believe on the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது same day, அதே நாளிலே God accepts us. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். We are not going to live and then prove to God and then God will accept when we die. No. நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு வாழ்ந்து இதெல்லாம் நிரூபித்து அதன் பிறகு அவர் அப்படியெல்லாம் இல்லைங்க. He accepts us. தேவன் முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். Okay, now when you get married, நீங்கள் திருமணமான போது, no, she is my wife. அவள் என்னுடைய மனைவி. She has accepted. அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள். Can you live anyhow? நீங்கள் எப்படியாவது அதை நம்புவீங்களா? No. Can you live anyway? நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாமா? No. இல்ல. Wife, மனைவிகள் they don't live. அவங்களும் அப்படி வாழ முடியாது. They know that they have a responsibility. ஏன்னா அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். Not only that, அது மட்டும் இல்லை, if you go and ask the wife, நீங்கள் மனைவிடத்துல போய் கேளுங்க, why are you cooking and doing all this washing clothes and all for him? ஏன் ஃபுல்லா சமையல்லாம் செஞ்சு துணிமணிகள்லாம் துவைச்சு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? What she will say? அவங்க என்ன சொல்லுவாங்க? He is my husband. அவர் ஏன் புருஷங்க, I love him. நான் அவரை நேசிக்கிறேன், That's why I am doing this. அதனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன். If you ask the husband, நீங்க புருஷன்கிட்ட கேட்டு பாருங்க, why are you struggling so much and working hard and giving everything for her? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு ஏன் அவளுக்காக இதெல்லாம் செய்யணும்? You are not doing it because she will accept you because you do that, right? நீங்கள் இதை செய்வதனால் அவள் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்பதனால் நீங்கள் செய்யவில்லை. You are also not doing like that, right? நீங்களும் அப்படி செய்வதில்லை இல்லையா? Not that if you cook nice, then he will accept me. No. அவர் நல்லா சமைச்சா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பதெல்லாம் இல்ல.
Why you do? ஏன் நீங்கள் செய்கிறீர்கள்? He has already accepted me. அவர் என்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டார். When you believe on the Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, why did you come for this meeting? ஏன் நீங்க கூட்டத்துக்கு வரீங்க? Because you love him. ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன். Because he has already accepted you. ஏனென்றால் அவர் ஏற்கனவே உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். Not because, if I attend 100 meetings, God said I will. No, not for that. நான் 100 கூட்டங்களை கலந்து கொண்ட பிறகு தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி சொன்னார், அதனால தான் கலந்து கொள்றேன். அப்படி இல்ல. God has already accepted me. தேவன் என்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டார். That's why I love him. That's why I come and do things for him. அதனால தான் நான் அவரை நேசிக்கிறேன், அதனால தான் கூட்டத்துக்கு வருகிறேன், அதனால தான் இது எல்லாவற்றையும் அவருக்காக செய்கிறேன். God accepts me on the first day. தேவன் முதல் நாளிலே என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். I do everything for him, not for acceptance, but because he has already accepted. அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக இது எல்லாவற்றையும் நான் செய்யவில்லை, அவர் என்னை ஏற்றுக்கொண்டதினால் தான் இதை செய்கிறேன். Did you understand that? உங்களுக்கு புரியுதுங்களா? That is our relation. அதுதான் நம்முடைய உறவு. What a great God we have. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். He knows everything about us, right? அவர் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இல்லையா? Even after salvation, what all we do, everything he knows. ரட்சிப்புக்கு பிறகு நாம் என்னெல்லாம் செய்வோம் என்பதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். About our wife, we don't know. நம்முடைய மனைவியை குறித்து நமக்கு தெரியாது. About husband also, wife doesn't know. புருஷனை குறித்து மனைவிக்கு எல்லாம் தெரியாது. But God knows everything. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியுமே. In spite of that, அதன் மத்தியிலும் கூட he accepted you. அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார். He loved me. அவர் என்னை நேசிக்கிறார். He's preparing a home for me. அவர் எனக்காக ஒரு மாளிகையை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். How much God should love me for that? எவ்வளவாக தேவன் அதற்காக நேசித்திருக்க வேண்டும். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He loves me. அவர் என்னை நேசிக்கிறார். He loves everyone. அவர் நம் எல்லாரையும் நேசிக்கிறார். That is our God. அதுதான் நம்முடைய தேவன். He was examined. அவர் மதிப்பீடு செய்யப்பட்டார். He passed. அவர் தேர்ச்சி பெற்றார். I got accepted. நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். On the first day. முதல் நாளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். I am not living my Christian life to get acceptance. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது அவர் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, But because he has already accepted. அவர் என்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதனால்தான். That is the speciality of the God of the Bible. அதுதான் தேவன் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு விசேஷித்த குணமா இருக்கிறது. This is not there in any other religion. இது வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று. This is the true God. இதுதான் சத்தியமுள்ள தேவன். This is the God who really loves you. இதுதான் உண்மையாகவே தேவன் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். Do you love him? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? Do you really love him? நீங்கள் உண்மையிலேயே அவரை நேசிக்கிறீர்களா? Once Mahatma Gandhi said like this. ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்கள் இப்படி சொன்னார், I like the Lord Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், but I don't like the Christians. ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. Now, why did he say that? ஏன் அவர் அதை சொன்னார்? Why? ஏன்? Our life is the reason for that. நம்முடைய வாழ்க்கை தான் அதற்கு காரணம். Now think like this. இப்படி யோசிச்சு பாருங்க. If a person rejects the Lord Jesus Christ because he examined Christ and rejected him, கிறிஸ்துவை ஒருவன் மதிப்பீடு செய்துவிட்டு கிறிஸ்துவை ஒருவன் நிராகரிக்கிறான் என்றால், he should be punished for that. அதற்காக அவன் தண்டிக்கப்படுவான். Right? சரியா? Now, ஆனால் இப்பொழுது if a person examines me ஒருவன் என்னை மதிப்பீடு செய்து and rejects the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பான் என்றால், how pathetic I am. நான் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறேன். Right? சரியா? If a person looks into my life ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து and rejects the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பான் என்றால், he looks at my life. அவன் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். If you behave like this, I don't want your God. நீங்கள் இப்படி நடக்கையில செய்கிறது நிமித்தமாக உங்களுடைய தேவன் எனக்கு தேவையில்லை. If somebody says like that, இப்படி யாராவது சொல்லுவார்கள் என்றால், my life is a tragic life. என்னுடைய வாழ்க்கை ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது என்பது அர்த்தம். We should love our God. நாம் நம்முடைய தேவனை நேசிக்க வேண்டும். And our life should tell that. நம்முடைய வாழ்க்கை அதை சொல்ல வேண்டும். Not my words. என்னுடைய வார்த்தை